மணமகன் தேவை ஆஸ்திரேலியாவில் வசிக்கி நீங்க தானே அது நான் தான் ஆஸ்திரேலியாவில இருந்து வந்திருக்கிறீங்க. அவாக்கு 26. கண்டனிங்க 46 கண்டனிங்க. உங்களுக்கு எத்தனை வயசு? 30. ஓ 30. முதல்ல இந்த சிம்ம மாத்து மாலா விமலா சுசீலா கலா இல்ல அது இப்ப கதைக்கிறீல்ல உண்டு. இப்ப கதைக்கிற நீ மாத்து அவள நீ கதைச்சு ஒண்ணு கேக்க மெசேஜ் பண்ணி விட்டா ஓ அப்ப வேற சிம் மோண்டு போடும் வேற. ஓ வேற நான் ஒரு போன் பார்க்க வருவதா? பாஸ்போர்ட் வந்துட்டீங்க. பாஸ்போர்ட் 31 என்ற டேட் ஆஃப் பர்த். இப்ப அவளோட கதைக்கிற நீ சுசீலா ஒண்டில இப்படி ஆடு இப்படி ஆடு இருந்து தெடுப்பா கதைக்கிறார். நீ கேட்டா சொல்லு கேப்ப கட்டாயங்க பல ஹரி லவ் பண்ணி நீங்க கொண்டு கேப்பா கேட்டா சொல்லு முதல் இருந்தது இப்ப இல்லையா இப்படிதான் இல்லன்னு சொல்றவங்க. நான் முதல்ல ஒரு லவ் பண்ணேன். அது பரவாயில்ல லவ் பண்ணது இருந்தான் இதுல நீ கேட்ட அவள் லவ் பண்ணி அது எனக்கு தேவை. எனக்கு இப்போ ஆஸ்திரேலியா சிட்டிசன் இருந்தாங்க அதே கேட்கலாம் நாங்கள் கேட்கலாம். வீட்டில் சீதனங்கள் அது இதெல்லாம் இல்லை. வெளிநாட்டு பிள்ளையாண்டா விருப்பம். வெட்டிங் பண்ணி அப்படி பழங்களை தான் வெட்டிங் பண்ணுவாங்க. லவ் பண்ணைக்கு மட்டும்தான் இந்த ப்ராடுகளை எங்களுக்கு இந்த மாதிரி இதுதான் வீடு போல இருக்கு. வாழப்புற வீடு வடிகாத்தான் இருக்கு. இப்போ எங்கள் கல்யாணம் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு பேப்பர் பார்த்தா தான் ஒரு நிம்மதி கொண்டு வரும். நாட்டில் ஏன் நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு நாள் பேப்பர் வாசிக்காட்டியே என்ன நடக்குதுன்னு ஞாபகம். கொள்ளையில் ஈடுபட்டு வந்த பெண் உட்பட 3 கைது. டே இப்போ முந்தி கள்ள 2000 படியங்கள் அப்படி இப்படி 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 தான் இருக்கு. இப்போ இதுகளவே எல்லாம் பேர் களவெடுக்கவழிக்கிட்டு பட்டேன் போன முறையெல்லாம் பார்த்துட்டு தானே கோயிலாக திரியுங்கள் களவெடுக்கிறதுக்கு. அந்த கோயிலை திரியுங்கள் இந்த கோயிலை திரியுங்கள் சனமாக வந்து அறுத்துக்கிறது போட்டு போயிருக்கு. என்ன இப்போ திருந்த போகுதுன்னு தெரியல. முந்தைய அப்படி இல்லையா அந்த காலத்துல இல்லை. இப்போ ஆக மோசம். அடுத்த என்ன நியூஸ்? இந்த ஆண்டு இறுதிக்குள் 31,000 புதிய ஆசிரியர்களுக்கு வேண்டாம் சொல்லுவாங்க செய்ய மாட்டோம். இதில் போய் கதைச்சா மண்டை வலிக்கும் மேடம் மண்டை வலிக்கும். என்ன ராசி? நீ என்ன ராசிடா? மீன் இப்போ பயப்படுற மச்சான் இங்கே என்னால் இருக்கலாடா. இப்போ இங்கே பாடினா பிரச்சனை ஆடினா பிரச்சனை கதைச்சா பிரச்சனை அதை கொண்டே வைப்பாங்க இதை கொண்டே வைப்பாங்க அதை தட்டி கேட்டா பிரச்சனை. நான் வெளிநாடு போக போகிறேன்டா. வெளிநாடு போக போகிறேன். வெளிநாடு போனால் தான் சரி. இங்கே கும்பிட போனது என் குறுக்க வந்த மாதிரி மணமகன் தேவையாமடா. கல்யாணம் வேலை தானே போவேன். வெளிநாட்டு பிள்ளை போடுறா. வெளிநாட்டு பிள்ளை நல்ல ஈஸியாக போகலாம். அதுதான் எனக்கு இங்கே என்ன வாட்சிக்கணும் பார்ப்போம். மணமகன் தேவை ஆஸ்திரேலியாவில் வசித்து வரும் பெண்ணுக்கு அழகான போட்டுருக்கு. அவாக்கு 26. கண்டனிங்க 46 கண்டனிங்க. எனக்கு இப்போதான் 31. நீ தாண்டா என்னை பற்றி வெளியால் நல்ல மாதிரி தெரிஞ்சு கொண்டு வெளியால் 31 வயசு. தேவை சீதனம் நேரில் கதைத்து தரப்படும். ஆஸ்திரேலியா எங்க இருக்குன்னு பாக்குறோம். இடம் எங்க டெலிஃபோன் நம்பர் போட்டு பவுனி அங்கே போகணும். 3 மணித்தேரம் காணும். இப்போ நான் இப்போ என்ன மாதிரி வெளிக்கிட்டு போகணும் என்ன மாதிரி செய்யணும்? இதான் அட்ரஸ் இருக்கு. ஓ அட்ரஸ் இருக்கு. இந்த பேர் மச்சி நீயே பேர் இந்த அட்ரஸ் இதான் அட்ரஸ். இது அட்ரஸ் சந்தில ஆட்டோ பிடிச்சி போனாலே போகலாம். என்னண்டாடா மச்சான் நீ தான் இப்போ என்ன பற்றி யோசிக்கிற ஒரு ஆள். அந்த சின்னல இருந்து அந்த பிள்ளை என்ன விரும்புறதுக்கு என்ன நான் செய்வோம் சொல்லு. முதல்ல இந்த சிம்ம மாத்து மாலா விமலா சுசீலா கலா இல்ல இப்ப கதைக்கிறீல்ல உண்டு. இப்ப கதைக்கிற நீ மாத்து அவள நீ கதைச்சு ஒண்ணு கேக்க மெசேஜ் பண்ணி விட்டா ஓ அப்ப வேற சிம் மோண்டு போடும். வேற வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அது இது எல்லாத்துல இருக்கிற மெசேஜ் எல்லாம் delete பண்ண எல்லாம் தேவையில்லாததெல்லாம் பிளாக் பண்ணு. ஓகே அவ பிளாக் பண்ணிட்டு சும்மா நல்லா நீட்டா பழம் மாதிரி போயிட்டு அப்பதான் பிள்ளைகளுக்கு பிடிக்கும். வெட்டிங் பண்ணி அப்படி பழங்களை தான் வெட்டிங் பண்ணுவாங்க. லவ் பண்ணைக்கு மட்டும்தான் இந்த ப்ராடுகளை இந்த மாதிரி நல்ல பழம் மாதிரி போனின்னு சொன்னா உனக்கு முதல்ல இந்த போன் சிம்ம மாத்தும். அரே அப்ப இப்ப நான் முதல்ல லவ் பண்றதோ அதில் கேட்டா லவ் பண்ணி ஒன்று கேட்டா நீ இப்போ அவளோட கைதுற நீ சுசீலா ஒன்றில் இப்படி ஆடு இப்படி ஆடு இருந்து தெடுப்பா கதைக்கிறார். கேட்டா சொல்லு கேப்ப கட்டாயங்க பல ஹரி லவ் பண்ணி நீங்க கேட்பா கேட்டா சொல்லு முதல் இருந்தது இப்ப இல்லையாட்டு இப்படிதான் இல்லன்னு சொல்றவங்க. நீ கேட்டு அவள் லவ் பண்றீங்க
அது எனக்கு தேவையில்லை. எனக்கு இப்போ ஆஸ்திரேலியா சிட்டிசன் இருக்காங்க. அதே கேட்கலாம், நாங்கள் கேட்கக்கூடாது. இப்போ என்ன இப்போ நான் எந்த கல்யாணம் செய்ய போகிறேன்டா சிம்முகளை மாற்றணும், பல மெசேஜ்கள் எல்லாம் அழிக்கணும், அரே லவ் பண்ணு சொன்னா இல்ல இருந்தது இப்ப இல்லையா? இப்ப வயசாச்சு ஒரு லவ் இல்லையா பிடிச்சிருவாள் போய் சொல்றேன். முதல் படிக்க அப்படி இருந்தேன்னு சொல்றேன். மச்சான் தேங்க்ஸ் மச்சான். என்ன பேத்தி சின்னல இருந்து உனக்கு நான் நல்லதான் செய்வேன். அதனாலதான் நான் இந்த இதுகள் பிடிக்க பஸ் நான் எப்போ போறேன். நான் நாளைக்கு பிடிக்க வலிக்கிட்டோம்டா. நாளைக்கு பிடிக்க பஸ் இருக்கு. பஸ்ல ஏறினா 3 மணி தான் நாங்க கொண்டு விட பவுனியா சந்திர வரைக்கும் நீ ஆட்டோ பிடிச்சு கொண்டு இது அம்மா போட போறதோ இல்லாட்டி நீ தனியா போய் கதை தனியா போய் கதைச்சாதான் தெரியும். அட்ரஸை பார்த்து போ, தனியா போய் கதை. எனக்கு ஒரு இதா இருக்குடா. அவரு இனி ஆஸ்திரேலியா போனா நல்ல நேரம் எங்களையும் கவனிப்பேன். தேங்க்ஸ் மச்சியா. சத்தியமான வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ஆஸ்திரேலியா போயிடுவான். இந்த இடம் தானே சொன்னோம் பவுனியா. ஓகே, இந்த இடம் தான் சொன்னோம். இதுதான் வீடு போல இருக்கு. வாழப்புற வீடு வடிகாத்தான் இருக்கு. அக்கோய் வீட்டுக்காரர் விளம்பரம் போட்டிருந்தீங்க. ஓ, மணமகன் தேவையாண்டு கேட்கலாமா? வரதுக்கா ஏதோ ஒன்று எடுத்தான். என் பேர் அப்பன். விளம்பரம் பார்த்தன். மணமகன் தேவை என்று போட்டிருந்தீங்க. நீங்க தானே அது? ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்கிறீங்க. நான் தான் அப்பன். நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். பேப்பர் பார்க்குறேன். நேற்று தான் பேப்பர் பார்க்குறேன். டக்குண்டு வேலை பிஸி தான். இப்போ அந்த கேப்பில் வந்து போட்டு போகலாம். கனகாலம் பார்த்தோன்னு இருந்தது. எனக்கும் வெளிநாட்டு பொம்பளை பிள்ளையில கட்டத்தான் விருப்பம். வெளிநாட்டு பொம்பளை பிள்ளையில கட்ட விருப்பம். உங்களோட பேர்? என் பேர் த்ரிஷா. த்ரிஷா அப்ப ஓகே. என்ன ராசி நீங்கள்? நான் மேஷராசி. நான் சிம்ம ராசி. மேஷம் சிம்மம் எல்லாம் சரியாகும். வீட்டில் சீதனங்கள் அது இதெல்லாம் இல்லை. வெளிநாட்டு பிள்ளைண்டா விருப்பம். நான் மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறேன். நல்ல வருமானங்கள் இதில் வருது. தெரியாது வெளிநாடு விருப்பம். அப்போ அந்த விளம்பரத்தை பார்த்தா வந்த நீங்க. உங்களுக்கு எத்தனை வயசு? 30. ஓ, 30. சரி, இதுக்கு முதல் யாரையும் லவ் பண்ணிருக்கீங்களோ? ஐயோ, நான் எங்களோட வீட்டில் பயங்கர ஸ்ட்ரிக். பொம்பளை ஸ்கூல்லேயே எங்களை விடுற இல்லை. தனி பாய் ஸ்கூல் தானே என்ன படிக்கப்பட்டது. அப்போ தான் அந்த லவ் எழுதுதான் பெருசாக இன்ட்ரெஸ்டிங் இல்லை. வீட்டை விடாது. என்ன நிறைய செட் ஆகல. அப்படி இல்லை வீட்டை விடாது. நிறைய பேர் பார்த்தவ. பட் அது எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துறபடியா அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போட்டுது. உங்களுக்கு? நான் முதல்ல ஒரு லவ் பண்ணேன். அது பரவாயில்ல. லவ் பண்ணால் இருந்தான். இதில் என்ன இருக்குது? சரி, என்ன வேலை செய்யறேன்னு சொன்னீங்க? நான் மெடிக்கல் ரெப். உங்களோட வீட்டை எத்தனை பேர்? நானும் தங்கச்சியும் அண்ணையும். இப்படி பார்க்க வரைக்கும் இப்படி தனியாக தான் வருவீங்களோ? வீட்டுக்காரர் ஒரு வருவீங்க வரையில? இல்லை, வீட்டுக்காரருக்கு சொன்னான். அப்படி அவையில் இந்த தூரம் தானே. இப்போ ஓமாண்டு சொல்லிங்கன்னு தெரியும். சொல்லி போட்டு அடுத்த கடை வந்து அம்மா அப்பா கூட்டிக் கொண்டு வரலாம். சோஷியல் மீடியாவில் என்னத்துல இருக்கீங்க? இந்த இன்ஸ்டாகிராம், டிக்டாக்? இல்லை நான் அதுகளில் பெருசாக இல்லை. எனக்கு அது பேப்பர்கள் வாசிப்பனுடைய சோஷியல் மீடியாவில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை. அவனுக்கு போன பார்க்க வருவதா? பாஸ்போர்ட் 31 என்ற டேட் ஆஃப் பர்த். அது எல்லாருக்கும் தெரியும். சிலவள பாஸ்போர்ட்டே போடுறது. பாஸ்போர்ட் எல்லாம் சொல்லி போனை தந்துட்டீங்க. என்ன போன்ல உண்டு எங்க ஆணையில? நான் பெருசாக பாதிக்கிறேன் இல்லையம்மா. விடிஞ்சா பொழுதோட பேப்பர்கள் அது எழுதுகள் வேலை இரண்டு போயிடும். போன்கள் யாரும் கோடுகள் வந்தால் தான் நான் சும்மா எடுத்துது. பரவாயில்ல. நான் இப்போ இப்படி கொஞ்சம் நான் உங்களை அப்படி வச்சு பார்ப்பேன். வெளிநாடு இருந்தாலும் சரி உள்நாடு. எனக்கு வெளிநாடு போகிறதான என் எய்ம். பிஞ்ச வாழையில தானே வெளிநாட்டுக்கு போனாலும் வேலை செய்து உங்களை நான் பார்ப்பேன். செலக்ட் பண்ண போறீங்கன்னு மட்டும் தெரியும். எல்லாம் ஓகே தான். பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கிறீங்க. ஒரு நிமிஷம், நீங்கள் வந்து ஒரு மணத்தியாலத்துக்கு முதல் வந்திருக்கலாம். இல்ல அப்படி இல்ல. யாழ்ப்பாணத்துல இருந்து இப்போ ஒரு மணத்தியாலத்துக்கு முதல் தான் ஒரு நாள் வந்தவர். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. நான் அவருக்கு ஓகே சொல்லிட்டேன். ஓகே சொல்லிட்டீங்க?
யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்துல இருந்து பாக்குறதுக்கு ஓகே கியூட்டாவும் இருந்தேன். எங்க நிக்கிறார் நிக்கிறாரோ? இங்கதான் நிக்கிறார். வர சொல்லவா? கூப்பிடவா? கூப்பிடு. ஒரு நிமிஷம். அழுத்துக்கு பழம் மாதிரி அப்பதான் பிள்ளைகளுக்கு வெட்டிங் பண்ணி அப்படி பழங்களை தான் வெட்டிங் பண்ணுவாங்க. டீ கொண்டாங்க நாளுக்கு. என்ன பேர் சொன்னீங்க? இவர் இப்படியே வந்தவர் தங்கச்சி. எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தாங்க. அண்ணியோட இருக்க காய்ச்சி போட்டு வாங்கம்மா. நீ உள்ளுக்கு போய் டீ ஏதாவது எடுத்தா ஃபோனை சார்ஜில் போட்டு. டேய் அப்பன் என்ன இப்பயே வார? என்னன்றா? என்ன இல்லை என்னண்டா அப்படி முடியுது? என்னண்டு? நான் நேற்றுனோட காய்ச்சி நான் ஒன்று கேட்குறேன். இதை விட என்னால ஸ்பீட்டா விரையலாது. நீ எப்போ வந்த? நான் விஜய் வந்து படுத்துட்டு இருந்தேன் பஸ் ஸ்டாண்டுக்கு. படுத்துட்டு இப்படி ஆட்டோ பிடிச்சி போட்டு வந்துட்டேன். அட்ரஸ் எல்லாம் என்னன்றா? நான் படிவை பார்த்துறேன். நீ இதான் நான் ஃபோனில் போட்டோ எடுத்துட்டேன். அப்போ சொல்ல வேண்டியதானேடா. அப்போ நீ போவாத நான் போகிறேன். இதில் முந்தோணும்டா. எல்லாருக்கும் ஆசை இருக்கும் வெளிநாடு போகணும். ஆஸ்திரேலியா சும்மா விடலாமா சொல்லி பார்ப்போம். இங்கே இருக்கிற நாட்டு பிரச்சனைக்கு ஆஸ்திரேலியா பிள்ளையாடா. என்ன சொன்ன நீ அவர்கிட்ட? என்ன சொல்லி? ஓகே இல்லை நான் இல்லை சொல்லி நான் தெரியும். நான் முந்தி லவ் பண்ணினான். இப்போ ஒருத்தர் லவ் பண்ணல. சொன்னான் அவர்கிட்ட ஃபோன் சிம் எல்லாம் அழிச்சு போட்டு பால்ட்ட கை தான் ஃபோன் கிடாக்கு கேம்பில் ஆடி கொண்டு இருக்கிறான். நான் இருவிட கொழம்பு பஸ்ஸில் வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு இறங்கி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி படுத்து இருந்துட்டு பிடி உடம்பு ஆட்டோ பிடிச்சி போயிட்டேன். டக்கான் இஞ்சாலே வேறு பேப்பர் ஒன்று பேர் அடுத்து பேரும் வேறு யாரும் வாய்ஸான பார்த்து கொண்டு இருக்கிறான். பேப்பராக முந்திடுவான். அதுக்குள்ளே போய் தான் விடுங்க பாருங்க. சிம் மாற்றிட்டேன்டா. இந்த சிம் மாற்றிட்டேன். இந்த நம்பர் வேணும். இல்லை இல்லை தேவையில்லை. எந்த சிம் நம்பர் இருந்தாலும் அழிச்சிரு. சரி நான் அழிச்சிட்டேன் எல்லாம். ஆஸ்திரேலியா போய் தானே நீ கால் எடுப்பேனா? சரி ஓகே வரேன்டா. ஓ நல்லா இருறா. பழைய விளையாட்டுல ஒன்று சொல்லி விடுறேன். இல்லை அதான் செஞ்சுட்டா தானே. பஸ்ஸுகள் ஓடுது. வரணும் போய் இருந்துட்டு நாளைக்கு வர நீங்க கேம் விளையாடும். அதுக்கு ஆஸ்திரேலியா பொம்பளையா அடைஞ்ச வாய்ஸான் சிம்ராசு இந்த லவ் பண்ண முதல் பிள்ளைன்ற இருக்க நம்பர் கத்தாடா இருக்கா? அவர் யார் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சா? இல்லை நாங்களும் எங்கள்ட ஃபேக்ட்ரிக்கு ஆக்கிறது ரெண்டு பேப்பரில் போட்டுனாங்க. அப்போ அதை பார்த்துட்டு வந்தோடனே வேலை கொடுக்கல அவனுக்கு. அதுக்கு நீங்க என்ன சொன்னதுக்கு நெஞ்சு பிடிச்சி நெஞ்சு பஸ்ஸில் வந்துருக்குறாங்க கல்லையார்கள் நடக்க இந்த இதுகள் அந்த பேப்பரில் ஓட்டாத கேன்சல் பண்ணி விடலாம். திருப்பி ஒரு ஆட் கொடுப்போமா இல்லாட்டிக்கு? இல்ல வேண்டாம். இனி பார்த்துட்டு வர மாட்டாங்க. எங்க கல்யாணம் ஆஸ்திரேலியாவிலயோ? இல்ல உங்களுக்கு எங்க ஓகேண்டாலும் ஓகே. நீங்க எங்க வேப்ப பண்ணி நீங்க சொல்லுங்க. நீங்க அங்க போய் இதுகளும் களவெடுக்க வலிக்கிட்டு முந்தியாடா என்னடா? சரி ஓகே. நீ இப்போ அவளோட கேட்குறியா? அவ்வளோ கேட்குறேங்க. சரி மணமகன் தேவையா? உப்பே கொண்டு விளையாட காட்டாத தெரியாத மாதிரி இருப்ப. நீ எனக்கு சப்போர்ட் பண்ற. சரி ஓகே. எத்தனை வயசு வரவாங்க? அவாக்கு 25. 45 நாய். சரி போய் துளை நாய். நாளைக்கு வலிக்கிடுவோம். நாளைக்கு நல்ல நாளைக்கு இப்பயே வலிக்கிடுறா. இது இப்போ அதை சொல்லாத. நாளைக்கு நீ தான் இப்பயே வலிக்கிட போற. அந்த புள்ள அந்த புள்ள விருப்பமா நீ சொல்லு இப்பெல்லாம் நீ தானே எனக்கு சொல்ல போற. அந்த பிள்ளை விருப்பமானதுக்கு உண்ட பழைய சிம்ம மாற்று. சரியோ சிம்ம மாற்று. மற்றது ஃபேஸ்புக் பாஸ்போர்ட்டுகள் பழைய யாரோடையும் காய்ச்சிருந்தா தான் மாற்று. என்ன கேட்குறது? இப்போ நான் என்னத்துல இருந்து வர்றது? என்ன ஒர்க் பண்ணுறீங்க? இதெல்லாம் போக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து நீங்கள் தானே? நான் தான். உங்களோட பேர்? ஐஷு. திருசா. திருசா சரியா சரியா திருசா சரியா.
சரி இப்ப நீங்கள் கதைக்கிறது வச்சு சொல்றது எல்லாரும் போனா வெத்திலையோ வைக்காம. சொல்லுங்க நீங்க கூட இது நீங்கள் ஒரு மணித்தியாத்துக்கு மேல் வந்திருக்கலாமா இதை விட என்னன்றா வேகமா மாறேன் அம்மா போடா ஐயோ அப்புறம் எப்பயே வார நீ நீ செய்த நியாயம் இல்லை கதையா நீ செய்த இப்போ அது பார்த்து சரி வராத இதோட இருவா வழி கொழும்பு பஸ் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு படுத்துட்டு விடிய ஒன்று ரெக்கார்ட் போகுதுன்னு பாரு நான் என்ன கை மாறு செய்ய போறேன்னு தெரியல வேற பேப்பரை பேர் கிடக்கும் பாரு எங்க அது பேப்பர் பேர் அப்பயும் அந்த நெஞ்சு பிடிச்சி கொண்டு நெஞ்சு வலிக்கிற மாதிரி எல்லாமே செஞ்சு அது அவருக்கு இது பிரச்சனை பஸ்ஸில் வந்தவரா சரி சரி போராடாக்க அது கொஞ்சம் நெஞ்சு வேர்த்துட்டு சரி ஓகே ஓகே ஆ உங்க பேருங்க ஒரு தட்டு நம்பரும் இல்லை போன்ல பார்த்து நான் ஒன்றுமே இல்லை போன்ல சாரி நான் பார்த்துட்டேனுங்க சரி அப்படியே போவோம் அப்படியே போவோம்